இப்போ என்ன நினைக்கிறான் வந்து வந்து அந்த ஜாதிக்காரன் அருவாடுத்து வெட்டினா தான் வெட்டும்னு நினைக்கிறான். எல்லா ஜாதிக்காரன் அருவாடுத்தாலும் வெட்டும். அது வெட்டாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவன் அறிவாளி. அறிவால் தான் வெல்ல முடியும், அருவாளை வச்சு வெல்ல முடியாது யாரும். அறிவாற்றலால் தான் வெல்ல முடியும். அதனால எல்லாரும் படித்து கரையேறி போய்கிட்டு இருக்காங்க அந்த உலகத்தில். நீ கலைஞர்களை வந்து சாதி மதமாக பார்ப்பது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்துவதற்குல, அதுவும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர், 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்ற ஒரு இசையமைப்பாளர், ஒரு தமிழ்நாட்டுக்காரர், கோடம்பாக்கத்தினுடைய அந்த தெருக்களில் சுப்பராயன் தெருன்னு சொல்லி ஒரு சிறிய சந்து மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு தெருவில் விளையாடி திரிந்தவர், எந்த பின்புலமும் இல்லாதவர், அவர் தன்னுடைய இசை திறமையால் உலகத்தை வியக்க வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அவர் எத்தனையோ ஹிந்தி படங்களில் சூப்பர் ஹிட் படங்களை பல படங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு நேர்ந்த அனுபவங்களை அவர் சொல்கிறாரு. சுபாஷ் கை மாதிரியான இயக்குநர்கள்லாம் நீங்கள் வந்து பாலிவுட்டில் வந்து நீங்கள் நீடிக்கணும்னா ஹிந்தி தெரிஞ்சாதான் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறதா சொல்கிறாரு. எனக்கு ஹிந்தி வரலை, எனக்கு கற்றுக்கொள்வதற்கு அது கடினமாக இருந்தது அவர் சொல்கிறார். அப்போ ஒரு கட்டத்திற்கு மேலே கடந்த 8 ஆண்டு காலமாக நான் அழைக்கப்படவே இல்லை, என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். நான் புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்கிறார். தனக்கு புறக்கணிப்பு நிகழ்கிறது என்பதை வந்து வழக்கமாக முறையிடுவதோ, மற்றவர்களை குறை சொல்வதோ, எதுவும் கான்ட்ரவர்சியாக பேசுவதோ வந்து எப்பொழுதுமே வந்து ரஹ்மானுக்கு பழக்கம் இல்லை.